வெற்றி கொண்டாட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனுரகுமார திசாநாயக்காவுடைய ஆதரவாளர்கள். அனுரகுமார திசாநாயக்கா இதுவரைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகள்ல அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலையில காணப்படுறாரு. அனுரகுமார திசாநாயக்கா 41% வாக்குகளை பெற்று இதுவரைக்கும் முன்னிலையில காணப்படுறாரு. 2வது இடத்துல யாரு காணப்படுறாருன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா சஜித் பிரேமதாசா காணப்படுறாரு. 3வது இடத்துல ரணில் விக்ரமசிங்கே காணப்படுறாரு. இப்ப இந்த நேரத்துல அனுரகுமார திசாநாயக்கானுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்கா இந்த 2024 ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்ய இருக்காரு. எப்ப அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்ய இருக்காருன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நாளைய தினம் பதவி பிரமாணம் செய்ய இருக்காரு ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா. இதுக்காக வேண்டி அனுரகுமார திசாநாயக்காவின் ஆதரவாளர்கள் எல்லாருமே இப்போ வெற்றி கொண்டாட்டத்துல அவங்க நாங்க வென்றுட்டோம், நாங்க வெற்றி பெற்றுட்டோம், அனுரகுமார திசாநாயக்கா வெற்றி பெற்றுட்டாருன்னு சொல்லி போட்டு சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் எல்லாத்திலையுமே அனுரகுமார திசாநாயக்காவின் நியூஸ் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வெற்றி வாழ்த்துக்கள் இப்போ செல்லப்பட்டு வருது. அதிகமா அனுரகுமார திசாநாயக்கா பத்தியே பேசிட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னா 9வது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. இந்த 2024 அளிக்கப்பட்ட வாக்குகள்ல 41% வாக்குகளை பெற்று முன்னிலையில காணப்படுறாரு அனுரகுமார திசாநாயக்கா. இதுவரைக்கும் வெளியான தகவலின் அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்கா 25 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலையில காணப்படுறாரு. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாற்றம் ஒன்று வேணும் சொல்லி போட்டு அந்த மாற்றம் யாருக்கான சொல்லி போட்டு பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சு. அனுரகுமார திசாநாயக்காவை அதிகமான வாக்காளர்கள் அதிகமான மக்கள் ஆதரிச்சிருக்காங்க. எந்த தேர்தல் தொகுதி எடுத்தாலும் கொழும்பு எடுத்தாலும் அனுரகுமார திசாநாயக்கா, முன்றாக்கலை எடுத்தாலும் அனுரகுமார திசாநாயக்கா, அதே மாதிரி ஹம்பாந்தோட்டை எடுத்தாலும் அனுரகுமார திசாநாயக்கா, அதே மாதிரி குருநாகல் எடுத்தாலும் அனுரகுமார திசாநாயக்கா, அதே மாதிரி புத்தளத்தை எடுத்தாலும் அனுரகுமார திசாநாயக்கா, எல்லா இடத்திலையுமே அனுரகுமார திசாநாயக்கா முன்னிலையில காணப்படுறாரு. அளிக்கப்பட்ட வாக்குகள்ல போஸ்டர் அதாவது தபால் வாக்கு யாருக்கு அதிகமாக அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அதிகமான வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு. இப்ப அனுரகுமார திசாநாயக்காவின் ஆதரவாளர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. நாடு ஒரு மாற்றத்தின் அடிப்படையில மாற்றம் ஒன்று நாட்டுக்கு வரப்போகுது. இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா இப்ப தெரிவு செய்யப்பட்டிருக்காரு, மக்களால தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. அனுரகுமார திசாநாயக்கா நாட்டை சிறந்த முறையில கட்டி எழுப்புவாரு. கட்டி எழுப்பக்கூடிய அனைத்து விதமான தகுதிகளும் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தான் இருக்குன்னு சொல்லப்பட்டு அனுரகுமார திசாநாயக்காவை மக்கள் ஆதரிச்சு தெரிவு செஞ்சிருக்காங்க. அனுரகுமார திசாநாயக்காவின் வெற்றியும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஏன்னு சொன்னா அதிகமான வாக்குகளை எடுக்கிற எல்லாத்திலையும் நம்ம பார்க்கிற எல்லாத்திலையுமே அனுரகுமார திசாநாயக்கா அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலையிலே இருந்துட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் ஆரம்பத்திலிருந்து இப்ப வரங்காட்டிலையுமே அனுரகுமார திசாநாயக்கா முன்னிலையிலே காணப்படுறாரு. எத்தனை வாக்குகள் வித்தியாசத்துல அனுரகுமார திசாநாயக்கா முன்னிலையில காணப்படுறாருன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 6 லட்சம் வாக்குகளால அனுரகுமார திசாநாயக்கா முதலிடத்தை பிடிச்சிருக்காரு, முன்னிலையில காணப்படுறாரு.